எல்லா புகழும் முருகனுக்கே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிலை தீபம் போடுறதால என்ன பலன்கள், இந்த வெற்றிலை தீபம் எப்படி போடுறது, அந்த வெற்றிலை தீபம் போடுறதால இது எதுக்குண்டான பரிகாரம், இதனுடைய மகிமைகள் என்ன, இந்த வெற்றிலை தீபத்தினுடைய மகிமைகள் என்ன, இதை பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். ஒருத்தருக்கு சொந்த வீடு கனவு நனவாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்த வெற்றிலை தீப பரிகாரத்தை நம்ம செய்யலாம். அதோட நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீந்துரும். கடன் பிரச்சனைகள் அடியோடு தீந்துரும். இந்த செவ்வாய்க்கிழமையில போடுற வெற்றிலை தீபத்தினுடைய இந்த மகிமை இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். செவ்வாய் கிரகத்துக்குரிய கடவுள் முருகப்பெருமான். ஸோ அந்த முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு 3 விசேஷம் பொருந்திய தினங்கள் இருக்குங்க. ஒன்று வார வழிபாடு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும், நட்சத்திர வழிபாடு அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கும், திதி வழிபாடு அப்படின்னா சஷ்டி தினத்தை அன்னைக்கும் நம்ம இந்த முருகப்பெருமானை தொடர்ந்து தொழுது வருவதால் நன்மைகள் பல நமக்கு கிடைக்குங்க. அதே போல் அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவதற்கு செவ்வாய்க்கிழமையில் இந்த விசேஷ தீபம் ஏற்றி முருகப்பெருமானை நம்ம வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்படிப்பட்ட இந்த செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு நம்ம செய்யும் இந்த வெற்றிலை தீப வழிபாட்டினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறதால ரொம்ப மிகப்பெரிய சொல்வதற்கு முடியாத அளவுக்கு நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நினைத்த காரியங்கள் நமக்கு கைகூடி வரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றதால நிலப்பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகள் நடக்கும். செவ்வாய்க்கு பூமிக்காரகன் மங்களக்காரகன் அப்படின்னு பல பேர்கள் இருக்குங்க. அதனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம வெத்தலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வேண்டிக் கொள்றதால நிலம் வாங்கிறது விற்கிறது இதில் ஏற்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்ந்துடும். முருகப்பெருமான் தீர்த்து வச்சிருவார். அதே போல் புது வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் நம்மளாலலாம் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் இப்போ இந்த அன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு ஒரு புது இடம் வாங்கியோ நிலம் வாங்கியோ வீடு கட்டியோ நம்மளால் முடியாது. அதாவது இருக்கிற இடத்துலையே நம்மளுக்கு ஒரு புது வீடு கட்டணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தாலும் அதுவுமே நிறைவேறிடுங்க இந்த வெற்றிலை தீப வழிபாட்டால். ஸோ கடன் பிரச்சனைகளும் நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ கடன் யாருக்கு கொடுக்கணும்னு இருந்தாலும் உங்களுக்கிட்ட யாராவது கடன் வாங்கி இருந்தாலும் அதுவுமே திரும்ப வந்துருங்க. இந்த வெற்றிலை தீப வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முருகப்பெருமானோட திருவுருவப்படம் இல்லைன்னா விக்கிரகம் இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை சுத்தமாக பன்னீர் இதெல்லாம் வச்சு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அந்த முருகப்பெருமானோட படத்திற்கு நீங்கள் வாசனை நிறைந்த மலர்களை வச்சுக்கோங்க. செவ்வரளி பூக்கள் அல்லது செம்பருத்தி பூக்கள் கிடைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த பூஜையை கிழக்கு திசையை பார்த்து நீங்கள் முருகப்பெருமானுடைய படத்தையோ சிலையோ வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வடக்கு திசையில் உட்காந்து இந்த பூஜையை செய்யலாம். அடுத்ததாக நீங்கள் முதல்ல அந்த முருக படத்துக்கு பக்கத்துலேயே எதிர்க்க ஷட்கோண கோலம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பித்தளை தாம்பாள தட்டு எடுத்துக்கிட்டு 6 வெற்றிலைகளை எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலைகள் அழுக்காகவோ கிழிஞ்சோ இருக்கக்கூடாது. வெற்றிலையில் உள்ள காம்புகளை நம்ம எடுத்துடணும். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த 6ஐயும். அதுக்கப்புறம் வெற்றிலையினுடைய நுனியில் நம்ம நுனியிலையும் மேல் பாகத்துலையும் நம்ம குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை அந்த தாம்பாள தட்டின் மேலே அதை விசிறி மாதிரி நம்ம விசிறி மடிப்பு மாதிரி நம்ம சுத்தூரமாக அதை வச்சுட்டு பரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 6 அகல் தீபங்களாகவோ அல்லது ஒரு அகல் தீபமாகவோ நம்ம ஏற்றி வைக்கலாம். முதல்ல நம்ம அந்த அகல் தீபத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு வெற்றிலைகள் மேலே நடுவில் நம்ம வச்சிடணும். சுத்தூர வைக்கிறதா இருந்தாலும் நம்மளுடைய விருப்பம் தான் அது. அதுக்கப்புறமா நெய் விட்டுட்டு இந்த சிகப்பு கலர் திரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிகப்பு கலர் திரியை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் விளக்கு ஏற்றிடுங்க முருகப்பெருமானுக்கு. இந்த விளக்கை நீங்கள் எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 7 செவ்வாய்க்கிழமையில் காலையில் அல்லது 1 to 2 அல்லது 8 to 9 இது 3 நேரங்களுமே செவ்வாய் ஓரைக்கான நேரங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தீபம் ஏற்றி மனசில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கோங்க. அகல் விளக்குன்னு உள்ள அந்த வெற்றிலை காம்புகளை எல்லாம் ஆறுத்துலேயும் நீங்கள் ஒன்று போட்டு ஏற்றிடுங்க. அதிலேருந்து வர்ற நறுமணம் வெற்றிலையின் மீது உள்ள அகல் விளக்கில் இருக்கிற அந்த நெய்யில் சூட்டில் பட்டு
அந்த எரிகின்ற அகல் விளக்கிலிருந்து ஒரு விதமான நறுமணம் வரும் பாருங்க. அது வீடு முழுவதும் நிறைஞ்சிருக்குங்க. இந்த நறுமணத்தினோட மகிமையில முருகப்பெருமான் மனமகிழ்ந்து உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார். இந்த வெற்றிலை தீப வழிபாட்டினை நம்ம 9 வாரங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தா நீங்க நினைச்ச காரியம் நிச்சயம் நிறைவேறும். இந்த 9 வாரத்துல உங்களுக்கு மாதவிடாய் காலம் வரும்பொழுது அதனை தவிர்த்து அந்த வாரத்தை விட்டுட்டு நீங்க அடுத்த வாரத்தை நீங்க கண்டினியூவா நீங்க பண்ணிக்கலாம். அதுல தவறு எதுவும் கிடையாது. இத்தோட செவ்வாய்க்கிழமையில முருகர் வழிபாட்டை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் முருகப்பெருமான் வழிகாட்ட ஆரம்பிச்சிருவாரு அப்படின்றது தான் அர்த்தம். இந்த வழிபாடு செய்யும்போது நீங்கள் நெய்வேத்தியமாக நீங்கள் வெற்றிலை பாக்கு, செவ்வாழைப்பழம் அல்லது மஞ்சள் வாழைப்பழம், இல்லை உங்களுக்கு விருப்பமான பழங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சு பூஜை பண்ணலாம். நாவல் பழம் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரக்கூடியது. கிடைச்சவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. முருகன பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நெய்வேத்தியம் அது. செவ்வாழைப்பழம் கிடைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி தேனும் தினைமாவும் நீங்கள் எல்லா வாரமுமே தேனும் தினைமாவும் நீங்கள் வச்சு நிவேதனம் செஞ்சாலே போதும். வேற எந்த நெய்வேத்தியம் முருகப்பெருமான் கேட்க மாட்டார். இந்த பூஜையை செய்யும்போது நீங்கள் கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் அல்லது வேல்மாறல் பாராயணம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், இந்த மாதிரி இல்லை திருப்புகள், இந்த மாதிரி எந்த ஒரு பாராயணம் வேணும்னாலும் நீங்கள் பண்ணலாம். ஒன்றுமே எங்களுக்கு தெரியல அப்படின்றவங்க ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லலாம். இந்த இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லி நீங்கள் வில்வத்தால் நீங்கள் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அரளிப்பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க. உங்களுடைய சொந்த வீடு வாங்கணுன்ற கனவும் உங்களுடைய கடன்கள் அடையணுன்ற அந்த ஆசையும் நிச்சயம் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற சேயோன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.